அடைச்சே ஆர்வ கோளாறுல இந்த பூசணிக்காவையும் வந்து முருங்காயும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை எப்படி கூட்டு வைக்கணும் குழம்பு வைக்கணும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியலையே. பூசணிக்காவை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துட்டு வாங்கியாச்சு. இதை என்ன பண்ணலாம் ஒன்றும் தெரியலையே. இந்த பூசணிக்காவை குழம்பு வைப்பாவளா கூட்டு வைப்பாவளா இல்லை ரசம் வைப்பாவளா? பேசாம இந்த பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வச்சிடலாமோ? அந்த மீன் குழம்பு எப்படி வைப்பாவன்னு வேற தெரியலையே. ஐயோ தெரியாமல வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன இந்த மேடம் காய்கறியை வச்சுட்டு தனியா நின்று புலம்பிட்டு இருக்காவே? ஒரு நாள் இவ கையில காய்கறியோட பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு ஆச்சரியமால இருக்கு. மழை வரும் போலயே. ஏ சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? யோ நெட்ட பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதான் அதை வச்சு என்ன குழம்பு வைக்கலாம் என்ன கூட்டு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இது பூசணிக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே. அது வேற ஏதோ நல்லது. யோ நெட்ட அவ்வளவுதான் பத்துக்க. சரி சரி, ஏதோ புதுசா அறிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்னமோ பண்ணு. யோ நெட்ட பேசாம அந்த பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வச்சிடட்டுமா? என்னது பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வைக்க போறியா? ஏன் அறவெட்டு அறவெட்டு சரியான அறப்பைத்தியமா இருக்கும் போலயே. யோ நெட்ட என்ன இப்போ உனக்கு முறுமுறுன்னு வருதோ? இப்ப எதுக்கு என்ன போட்டு திட்டிட்டடக்கா? அட அறப்பைத்தியமே, மீனை போட்டு தானே மீன் குழம்பு வைப்பாவே. நீ என்ன பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வைக்கணுங்க? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. யோ நெட்ட என்ன எவ்வளவு நாளைக்கு தான் ஐயா இப்படியே சொல்லிட்டு இருக்க போறியா? எப்ப பாரு மீனை போட்டுதான் மீன் குழம்பு வைக்கணும், பருப்பை போட்டுதான் பருப்பு குழம்பு வைக்கணும், புளியை போட்டுதான் புளி குழம்பு வைக்கணும். போவியா வேலையை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்கன்னு கேக்குறீங்களா? ஏடி வெறும் மீன் போட்டாதானடி அது பேரு மீன் குழம்பு. யோ நெட்ட நான்லாம் பூசணிக்காவை போட்டே மீன் குழம்பு வைப்பேன். ஐயா இவளுக்கு கிறுக்கு கிறுக்கு முத்தி போச்சு வேலை. பேசாம மெண்டல் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்க வேண்டியதுதான். எம்மா அந்த அறவெட்டை கொண்டு ஏன் தலையில கொண்டு கட்டி வச்சுட்டா பாரு. சமைக்கவும் தெரியல, ஒரு இளவும் தெரியல. இவளுக்கு வேற சை. என்ன இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான்? ஏதாச்சும் புதுசா அழகா டிஃப்ரெண்டா செஞ்சு போடலான்னு பார்த்தா ஓவராலா பேசுறா. நீ இப்படி ஓவரா பேசிட்டு இருந்தா நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தராம போயிருவேன் பாத்துக்க. எம்மா தாயா அதை முதல்ல பண்ணு. நீ இந்த மாதிரி புதுசா செய்யறேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இடி எனக்கு சங்கூதியை அமுச்சு விடுறதுக்கா? வேற வீட்டுல செத்து கிடமே பத்துக்க. சாவடிக்காதமா என்ன போட்டு. அட போயா எப்ப பார்த்தாலும் அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு போங்க போங்க. ஏ சின்ன பொண்ணு, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அம்மா உனக்கு சமைக்க சொல்லி தந்தாவளா இல்லையா? இல்ல அதால எப்படி போய் தொலைண்டி என் தலையில தூக்கி கட்டி வச்சுட்டாவளோ? யோ நெட்ட என்ன வாய் நீளுது? எங்க வீட்டுல நான் ஒத்தைக்கோர் பொட்ட பிள்ளை என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டாவ. என்ன எதுக்கு அடுப்படிக்குள்ள கொண்டு விட போறாவ? நான் எதுக்கு சமைக்கணும்? ஒத்தரோசா, பொண்ண நல்லா வளர்த்து வச்சிருக்கியே. யோ நெட்ட எங்க அம்மா பேரு ஒத்தரசா இல்ல பேச்சியம்மா. ஏ பேச்சியம்மா மோவலே, ஒழுங்கா மூடிட்டு இரு. நீ ஒன்னும் செஞ்சு கிளிக்காண்டா, நானே ஏதாச்சும் செஞ்சு என் வயிற்று ஒப்பிக்கிறேன். யோ நெட்ட என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். யாருக்கு மாற பேசிட்டு இருக்கா? ஆமா இவியிட்ட யாருக்கு மாறா பேசிட்டாலும். ஆமா சின்ன பொண்ணு, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் கூட சுத்துறாள்வலே ஒரு 4-5 பேரு. இம்மா அவளுக்கிட்டேயுமே உனக்கு சமையல் கத்துக்க முடியாதுயா? சும்மா இப்படி வீட்டுல தெண்டத்துக்கு இருந்துகிட்டு ஒன்னும் செய்ய தெரியாம இப்படி காயை மட்டும் வாங்கி கொண்டு போடு. என்ன அதை அழுவி வேஸ்டா போவோம். உனக்கும் வைக்க தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ வாங்குறா? இந்த பாரு நெட்ட சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத பத்துக்க. எனக்கு வர்ற கோத்துக்கு இந்த பூசணிக்காவும் மண்டையில போட்டு உடச்சு முடியும் பத்துக்க. ஆமாடி ஆமா, நீ உடைச்சாலும் உடைப்பா. போய் சமையல் ஒழுங்கா கத்துக்கன்னு சொன்னா உனக்கு கோவம் தான் வரும். இவ்வளவு கோவம் வருது, இந்த கோவத்தை முதல்ல சமையல்ல காட்டு போ. யோ நெட்ட என்ன ஒரே நாள்ல நான் சமையல் கத்துட்டு நான் இந்த வீட்டுல வந்து சமைக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல. அப்ப கண்டிப்பா நீ பேரை மாத்த வேண்டியதா இருக்கும். போய் வேற பேரு இப்பவே தேடி ஒண்ணு வச்சுக்க. இந்த பாரு நெட்ட இது என் சவாலாவே எடுத்துக்க. சவாலாம் சவாலு. போவியா வேலையை பார்த்துட்டு நீயாவது சமைச்சு கிழிக்கிறதாவது. இந்த சின்ன பொண்ணு சமையல் கத்துக்கிட்டு தான் இனிமேட்டு உன் மூஞ்சில முழிப்பேன். அடே எப்பா, ரொம்ப நல்ல முடிவு. அந்த ஆளை போமா. எம்மா வந்து பூசணிக்காய் வாங்கி போட்டிருக்கா பாரு. அந்த ஆள் ஒரு ஊரே திங்குற மாதிரி. இருக்கிறது 2 பேரு, இவியலுக்கு இவ்வளவு பெரிய பூசணிக்காவா? இதுல முருங்கைக்காய் வேற, முருங்கைக்காய். இந்தா வரேன். செல்லத்தாயை கட்ட போயிட்டு பூசணிக்காய் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு கேட்டு வரேன். பைத்தியம் ஓளறிட்டு போவாது பாரு. செல்லத்தாய்க்கா யாருப்பா அது செல்லத்தாய்க்கான்னு கத்திட்டு வர்றது? ஏ சின்ன பொண்ணு, நீ அடி மூஞ்சை ஏண்டி வெறப்பா வச்சிருக்கா? எக்கோ எனக்கு சமையல் கத்துதாங்கக்கோ. அதுவும் நான் ஒரே நாள்ல நான் சமைக்கணும்க்கோ. என்னது ஒரே நாள்ல சமையல் பழகணுமா? ஒரு வாரம்னாலும் பரவாயில்ல. எக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு ஒரே நாள்ல பழகணும். ஐயோ ஐயோ, இவ வேற வந்து சாவடிச்சாலே. சரி சொல்லி தரேன். தேங்க்ஸ்கோ. என்னடி திடீர்னு சமையல் பழகணும்னு வந்திருக்கா? எக்கா அந்த நேரத்து காய்கறி வண்டி வந்துச்சு பத்தியலா? அதுல இருந்து பூசணிக்காவும் வந்து முருங்காயும் வாங்கினேன் பாத்துக்கிடுங்க. அதை எப்படி குழம்பு வைக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க நெட்ட மாமா வந்தாரு. வந்துட்டு ஓவரா பேசிக்கிட்டா இருக்கோ. அப்படி என்னடி சொன்னாரு? ஏக்கா பூசணிக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கலாம்னு சொன்னேங்கோ. அதுக்கு ஊன்னு கத்துறாரு. மீனை போட்டு தானே மீன் குழம்பு வைப்பாவோ, பூசணிக்காவை போட்டு இங்க இருந்து மீன் குழம்பு வைப்பாவே அது இதுன்னு கத்திவிட்டு உனக்கு சமைக்கும் தெரியல ஒன்னும் தெரியல அது இதுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டாருக்கோ. என்னடி சொல்ற? பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வைக்க போறியா? என்னடி என்னென்ன கதலாம விட்டுட்டடக்கா? என்னக்கா நீங்களும் சட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டியே? பூசணிக்காவை போட்டு மீன் குழம்பு வைக்க முடியாதா? ஏன் அறவிட்டு மீனை போட்டு தானே மீன் குழம்பு வைப்பாவே, நீ என்ன புதுசா பூசணிக்காவை போடணுங்க? ஐய சரி இப்படியே பைத்திய மாதிரி பேசிட்டு நடக்காதே.
முதல்ல சமைக்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல அதுக்கு நம்மளுக்கு தேவையான பாத்திரம் வேணும் பத்துக்க. அதுக்கு பாத்திரத்தெல்லாம் முதல்ல கழுவணும். அந்த கடக்கு பத்தியா அதுல ஒரு நல்ல சட்டியை கழுவி எடுத்துட்டு வா. எக்கா பாத்திரம் கழுவுற வேலை எல்லாம் சொல்லாதியக்கா. அதெல்லாம் எங்க நெட்ட மாமா பாத்துக்கிடுவாரு. நீங்க எப்படி சமைக்கணும் மட்டும் சொல்லித்தாங்க. அட பைத்தியம், முதல்ல பாத்திரத்தை கழுவு. சரி சரி இந்த கழுவுறேன். அட்டே எப்பா எவ்வளோ பாத்திரம் கிடக்கு. சமையல் கத்துக்கலான்னு வந்து அந்த செல்லத்தாய்க்க பாத்திரம் கழுவு விட்டாவே. இவ என்னத்த பாத்திரம் கழுவுறா? பாத்திரத்துக்கு வலிக்காத மாதிரிலாம் தேய்ச்சிட்டு இருக்கா, வேற எங்க இருந்து அழுக்கு போவோம்? ஏடி நல்லா தேய்ச்சி கழுவுடி. எக்கா அந்த குக்கரை பாருங்க எவ்வளவு அழகா கழுவிருக்க பாருங்க. வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கலாம். அது புது குக்கர், வெள்ளை வெள்ளையேன்னு தான் இருக்கும், என்ன யூஸ் பண்ணவே இல்லை. அச்சச்சா யூஸ் பண்ணாத குக்கரையே இவ்வளவு நேரம் போட்டு கழுவிட்டு கிடந்தேன். உன்னை பாத்திரம் கழுவும் சொன்னேன் பத்தியா, என்ன செருப்பாலேயே அடிக்கணும். நானே கழுவிறேமா, போமா தாயே. சோறு எப்படி பொங்கணும்னு தெரியுமா? ஏக்கா சோறு தானக்கா ஒரு பானை எடுத்துக்கிடணும். அதில் கொஞ்சம் அரிசியை போட்டு உப்பையும் போட்டு மஞ்சத்தூள் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் மிளகு பெருஞ்சீரகம் வெந்தயம் இது அவ்வளோத்தையும் போடணும்க்கோ. போட்டுட்டு தூக்கி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு பானையை போட்டு மூடிடணும் பார்த்துக்கிடுங்க. மூடுனா கொஞ்ச நேரத்தில் அதுவே பொங்கும். என்னது சோறு பொங்குறதுக்கு கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் போடணுமா? இவன் என்ன பைத்தியக்காரியா ஆக்காம விட மாட்டா போல. அடியே அப்ப சோறு பொங்குறதுக்கு முக்கியமானது மறந்துட்டியே, தண்ணியை யார் உங்க தாத்தனை வந்து ஊத்துவான்? ஐயோ ஏக்கா தண்ணியா ஊற்றணும்க்கா. அதான் அப்படி பொங்குமோ. நான் ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடுலாம் வெந்த உடனே அது உள்ள கொஞ்சம் பால் ஊற்றுவாவு போல, அதான் அப்படி பொங்குது போலன்னு நான் நினைச்சேன்க்கா. நீ ஆசையா வந்து எக்க சமையல் கத்துத்தாங்கன்னு சொன்ன பத்தியா, அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும்டி. சமையலும் கத்து தர முடியாது, ஒண்ணும் தர முடியாதுன்னு உன்னை அடிச்சு பத்தி விட்டுருக்கணும். பாரு என்னென்னலாம் சொல்றா பாரு. பாலை ஊத்துவாங்களாம், பாலும் ஆயில தான் கொண்டு ஊத்தணும். எக்கோ கோவப்படாது எக்கோ. தெரியலன்னா சொல்லி தாங்கக்கோ. ஏன்க்கா எங்க நெட்ட மாமா மாதிரி திட்டுறிய? நானும் கோவப்படக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன ஓவரா பண்ற பத்துக்க. எக்கோ சொல்லி தாங்கக்கோ. சரி சாப்பாடு பொங்க சொல்லி தரேன். குக்கர் இருக்குல்ல, குக்கர்ல கையில தானே வச்சிருக்கா, அதான் குக்கர். ஏதாச்சும் தெரியுமா? ஏக்கோ ஆமாக்கோ இது குக்கர்னு எனக்கு அப்பயே தெரியும்க்கோ. ரொம்ப சந்தோஷம், இதாச்சும் தெரிஞ்சிச்சே. என்ன பண்ணு, இந்த குக்கர் அடுப்புல வச்சு 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அரிசி எந்த இருக்கு பாரு அங்கதான் இருக்கு, அதை வச்சு அடுப்புல வை. சரிக்கோ. நான் இந்த பாத்திரம் கழுவிட்டு வரேன். நீ ஒழுங்கா அடுப்புல வை, குக்கரை மூடி வை. சரியா? சரிக்கா சரிக்கா. ஒரு இலவும் தெரியல, தெரியாம வந்து மாட்டி தொலைஞ்சிட்டேன் போல. அடுப்புல குக்கரை வச்சாச்சு. செல்லத்தாய்க்கா 2 கிளாஸ் தண்ணி தானே? ஆமா 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அரிசி. சரிக்கா இந்தா வச்சிடுறேன். 1 கிளாஸ் அரிசி 2 கிளாஸ் தண்ணி அடுப்புல தூக்கி வச்சிட வேண்டியதுதான். அடுப்புல வச்சாச்சு. செல்லத்தாய்க்கா குக்கர்ல நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் வச்சுட்டேக்கா. எவ்வளவு நேரக்கா ஆக வேகுறதுக்கு? சின்ன பொண்ணு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிரு. சரியா? எக்கோ 2 விசிலாக்கோ? விசில் நான் அடிக்கட்டுமா இல்லைன்னா நீங்க அடிக்கீங்களா? எடு செருப்பனா, விசில் நீங்க அடிக்கல இல்ல நான் அடிக்கீங்களாவா? ஐயோ கொல்றாளே. அடிக்கே குக்கர்ல இருந்து விசில் வரும்டி. எக்கா என்னக்கா சொல்றீங்க? குக்கரும் விசில் அடிக்குமா? ஐயோ 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 கொல்றாளே. ஐயோ எடி குக்கர் இது யூஸ் பண்ண தெரியுமாடி? ஏக்கா குக்கரை பார்த்துருக்கேன் காண யூஸ் எல்லாம் பண்ண தெரியாதுக்கா. ஐயோ இதை உயிரோட வச்சு கொல்லனே வந்திருக்கே. குக்கர் சரியா பூட்டிருக்கே இல்லையா, இல்லனா வெடிச்சிரும்டி. என்னது குக்கருக்கு பூட்டு போட்டு பூட்டணுமா? ஏக்கா இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையேக்கா. 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அரிசி தானக்கா வைக்க சொன்னீங்க. சரி அடுப்பியாச்சும் ஆன் பண்ணியா? என்னக்கா நீங்க அடுப்பு ஆன் பண்ணையும் சொல்லலையேக்கா. அடுப்பு ஆன் பண்ணலக்கா. ஐயோ வந்து இவகிட்ட வந்து காலங்காத்தால மாட்டி தொலைஞ்சிட்டனே. நான் உண்டு தொலை, நான் பாக்குறேன். என்னடி இது? ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா வச்சிருக்கேனாக்கா. அளவுலாம் பாருங்க கரெக்டா வச்சிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி 2 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன், 1 கிளாஸ் அரிசி வச்சிருக்கேன். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி குக்கர்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களாக்கா. நானும் ஒண்ணு அப்பத்துல இருந்து அடிக்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அடியே உனக்கு கொஞ்சமாச்சும் சமைக்க தெரியுமா இல்லையா? ஏக்கா அதை கத்துக்கிட்டதுக்கு தானக்கா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இம்மா காலங்காத்தால என் உயிரை போட்டு வாங்காதம்மா, தயவு செய்து வெளியே போயிரு பாத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டிய? சின்ன பொண்ணு உண்மையை சொல்லு, உனக்கு ஒரு சுடு தண்ணியாச்சும் வைக்க தெரியுமா இல்லையா? சுடு தண்ணியா? அப்படின்னா என்னக்கா? தண்ணி தெரியும் நம்ம குடிப்போம்ல அதானக்கா தண்ணி. சுடு தண்ணினா அது என்னக்கா? ஐயோ எனக்கு மயக்கமா வருதே. இந்த சோத்துல முட்டிட்டு செத்துறலாம் போலலாம் இருக்கு. அம்மா தாயே கொஞ்ச நேரம் நவுண்டு போய் நில்லுமா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஆகுது. ஏக்கா கோவப்படாது ஏக்கா. ஆசாசியா உங்ககிட்ட சமையல் கத்துக்கிடலான்னு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அம்மா தாயே போமா போ, கொஞ்சம் தள்ளி நில்லு. சரிக்கா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். இதுல நிக்கேன். இவளெல்லாம் வச்சுட்டு இவ அம்மாக்காரி எப்படிதான் இவளை வச்சு சமாளிச்சாலோ தெரியல. இப்ப பாவம் அந்த மனுஷன் மாட்டிட்டு சின்ன பின்னமா ஆயிடுவார் போலயே. அட்டே எப்பா ஃப்ரிட்ஜ் நல்லா பெருசா அழகா இருக்க. சே இந்த நெட்ட பையட்ட இதே மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் டபுள் டோர்ல வாங்கி தரானா? செல்லத்தாய்க்கு அந்த ஃப்ரிட்ஜ் விலை எவ்வளோக்கா? ஏன் இப்ப வேலையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறா? உன் வாயை மூடிட்டு இரு தயவு செய்து.
இல்லக்கா எனக்கு இப்படிதான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிடுங்க. அதான் எங்க நெட்டையன்ட்ட சொன்னா வாங்கியே தர மாட்டேங்காரு. நீங்க வந்து விலையே சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கேட்டு பார்ப்பேன்ல. ஃப்ரிட்ஜ் ஒழுங்கா சமைக்க தெரியல இவளுக்கு ஃப்ரிட்ஜ் கேக்குதான் ஃப்ரிட்ஜ். ஏக்கோ சொல்லுங்கக்கோ, கோவப்படாதீக்கோ. அதான் சொல்லி தரதுக்கு நீங்க இருக்கீங்களா, நான் டாப்பா சமையல் கத்துக்கிடுவேன்க்கோ. எம்மா நீ சமையல் கத்துட்டாலும் கிழிஞ்சுதான் போயிரும் கிழிஞ்சி. 30,000 ரூபா. 30,000 தானா? சரிக்கா, நான் அப்ப எங்க நெட்ட மாமாட்ட சொல்றேன். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் சுபாஷ், ஹாய் சாய் விவேகா, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லட்சுமிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் விஜி, ஹாய் கணீர், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் மேரி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.